got summer on my mind. Hello friends, welcome to DavidJames channels. Okay, last time நம்ம வந்து அரபிக் குத் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அரபிக் குத் வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சாங்கில் வந்து கிளைமேக்ஸில் 2 ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பை தான் இப்போ கவர் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் இல்லைங்க, நம்ம மோஸ்ட்டாகவே எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஏதோ சின்ன சின்ன பிட் மியூசிக் வர ஸ்டெப்ஸ் தான் நம்ம விட்டுருக்கோம். அந்த ஸ்டெப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, ஈஸி இந்த சென்ஸ் வந்து குட்டியாக தான் இருக்கும் அந்த ஸ்டெப்பு. அதை நம்ம தனியாக எடுத்து போடணுன்னாலும் போடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்கல, அதனால் போடல. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவோட அரபிக் குத்து ஸ்டெப்ஸ் முடியுது. இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டது நான் அதை போடலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம கமெண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா ஷுர் அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பார்ட்டோட முடிஞ்சக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து அது கொஞ்சம் டிலே ஆகும். நான் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அது வந்து ப்ரீவியஸாக பார்க்காம அந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கக்கூடாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுல உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னென்னா அந்த மியூசிக்கில் வர மாதிரி நீங்கள் இனிஷியலாக பின்னாடி இருந்து தான் அந்த ஸ்டெப்பு பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ பின்னாடி இருந்து பண்ணும் பொழுது நீங்கள் வந்து எடுத்தோடனே பின்னாடிலேருந்து பண்ணாமல் அந்த மியூசிக்லேயே தளபதி வந்து அப்படியே இப்படி இடுப்பை பிடிச்சிட்டு லெஃப்ட் கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. சும்மா பிடிச்சிட்டு அப்படியே இப்படி திரும்பி இப்படி பொசிஷனுக்கு வருவார். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பின்னாடி திரும்பிட்டே நான் சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஓகேவா, ஸோ நான் பின்னாடி இப்படி திரும்பிக்கோங்க. ஓகே ஃபைன். பின்னாடி திரும்பிட்டு கையில் ஒரு ஸ்டெப்பு போடணும், காலில் ஒரு ஸ்டெப்பு போடணும். போட்டுட்டு எப்படின்னா அது ஸ்லைட்டாக நம்ம பின்னாடி வரா மாதிரி இருக்கும். ஓகே, எப்படின்னா இப்படி ஸ்லைட்டாக இப்படி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கை ஸ்டெப் வந்து ஈஸி, அதனால் கை ஸ்டெப் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ கை ஸ்டெப் வந்து நான் இப்படி வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ கை ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இப்படி கையை தூக்கிட்டு லெஃப்ட்டு கையை இப்படி ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு வச்சு லெஃப்ட்டு கையை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. ரைட்டு கையை செகண்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ரைட்டு கை தான் இப்படி பின்னாடி வரணும், இப்படி முதுகு தொடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டு கை இப்படி ஃப்ரண்ட்டில் செஸ்ட்டு தொடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ கையோட பொசிஷனுக்காக நான் சொன்னேன், சிம்பிளாக சும்மா புரிஞ்சுக்கணுமே. ஸோ இப்படி வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பண்ணோன்னா கையை வந்து இப்படி தான் தட்ட போகிறோம். ஓகே, எப்படின்னா 1 2 3. ஓகே, 3 வாட்டி நம்ம கவுண்ட்டை வந்து அடிக்க போகிறோம். 1 2 3 அப்புறம் 4. ஓகே, ஸோ 4 பண்ணும்போது ரைட்டு கையை இப்படி ஸ்லைட்டாக இப்படி தள்ளுங்க. ஸ்லைட்டாக இல்லை, கொஞ்சம் தெரிகிற மாதிரியே. ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. கால் என்ன பண்ணோன்னா கால் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரிகர் பண்ணிட்டீங்க. ட்ரிகர் இந்த சென்ஸ் ஒரு வாட்டி ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து காலை வந்து ஒரே பீட்டில் இப்படி போட்டுக்கிட்டே தான் வர போகிறீங்க. ஓகேவா, ஸோ கால் வந்து நான் கை ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு சொல்கிறேன். கை முடிஞ்சிருச்சு இல்லை, செகண்ட் செட்டுக்கு நம்ம கையை வந்து வேரியேட் பண்ணணும். எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் அகைன் சொல்கிறேன் 1 2 3 4. ஓகேவா, 4 முடிச்சுட்டு ரெண்டாவது டைம் பண்ணும்போது ஓகே 1 1 2 1 2. ஓகே, ஸோ 1 2 1 2லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, 1 1 2 1 2. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், ஏன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு 3 கவுண்ட் பண்ணாமல் இருக்காது. ஓகே, பித்தா தே. ஓகே, 1 1 2 1 2. ஸோ 1 1 2 1 2 இதுதான் கவுண்ட். ஓகே, 1 1 2 1 2 அகைன் 1 1 2 1 2. ஓகே, 2 செட்டு வந்து நீங்கள் தட்டிட்டு வந்துடணும். 3வது செட்டு வந்து 1 1 2 1 பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிடணும். திரும்பிட்டு 1. ஓகே, திரும்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஸ்டெப்பு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் வந்து செட்டு வைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டுக்கு 1 2 3 4 முடிச்சுடுங்க. ரெண்டாவது செட்டு 1 1 2 1 2. ஓகே, தேர்ட் செட்டு 1 1 2 1 இப்படி திரும்பிட்டு
திரும்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ரைட் ஹேண்டை 1 2 ஓகே 1 2 ஓகே. இது எப்படி பண்ணணுன்னா 1 2 1 2 ஓகே. இது எப்படின்னா ரைட் ஹேண்டை இப்படி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி இப்படி ஃபுல்லாக இப்படி 1 இங்கேருந்து இங்கே வரைக்கும் இழுக்கிறீங்க 1. அப்புறம் ஃபாஸ்ட்டாக இப்படி இழுக்கிறீங்க 1 1 2 1 ஓகே. இதுதான் ஸ்டெப்பு. இப்படி திரும்பிட்டு 1 2 ஓகே. ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கையை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஓகே. ஸ்லோவாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு 1 அவ்வளோதான். ஸோ கை ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. கால் என்ன பண்ண சொல்கிறேன். ஸோ கையை இப்போ மறந்துடுங்க, கால் மட்டும் பண்ணுறான் ஓகே. ஸோ நார்மலாக கால் ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் கால் வந்து எப்படி ஒரு பொசிஷன் கிரேஸாக கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறேன் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கால் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 1 2 1 2 3 4 1 2 3 4 ஓகே. ஸோ இப்படி தான் தட்ட போகிறோம். எப்படின்னா 1 2 3 4 ஓகே. ஆனால் 1 2 3 4 ஓகே. ஸோ கவுண்ட் எங்கே வருது காலுக்குன்னா இப்படி மேலே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது. ஸோ இதில் என்ன மேட்டர்னா நீங்கள் கை கவுண்ட்டு காலும் சேமாக இருக்கும். எப்படின்னா 1. ஸோ இங்கே நீங்கள் தட்டுறதும் இந்த கால் போகிறதும் சேமாக இருக்கும் ஃபஸ்ட்டு செட்டுக்கு ஓகே. ரெடி 1 2 3 4 ஓகேவா. ஈஸி. ஸோ இதில் கால் வந்து நார்மலாக தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். காலோட ஷேப் எப்படி இருக்கணும்னா லெஃப்ட் கால் இருக்கா, லெஃப்ட் கால் முட்டி மட்டும் ரைட் சைடில் இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி ஓகே. இப்படி போகும்போது கால் வந்து ரைட் கால் நீங்கள் ஜஸ்ட்டு லெஃப்ட் காலை பின்னாடி தான் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஷேப் மட்டும் இந்த ரைட் சைடில் இப்படி முட்டி இப்படி வந்த மாதிரி இருக்கணும் ஓகே. ஸோ இந்த கால் வந்து 1 2 இப்படி தான் தட்டுறோமா. ஸோ உங்கள் கால் வந்து இப்படி இதுதான் கால் வச்சுக்கோங்க. இப்படி மட்டும் போயிட்டு வராமல் 1 2 ஓகே. இப்படி போகணும் 1 2. ஸோ கால் வந்து நீங்கள் மேலே எடுக்கும் பொழுது உங்களோட டோ வந்து இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கிற மாதிரி. எப்படின்னா 1 2 3 4 1 2 3 4 ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஸ்டெப்பு ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பை நான் சொல்லித்தரேன் என்ன. ஸோ இதுவே வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னதுனால இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் தனியாக இந்த வீடியோவில் பாருங்கள் ஓகே. என்னுடைய நோக்கம் வந்து ஒரு வீடியோவில் எல்லா ஸ்டெப்பும் போட்டு உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒருத்தர் ஃபுல்லாக பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும். அதுதான் என்னோடய அல்டிமேட் கோல் ஓகே. ஸோ அதனால தான் நான் வந்து ஓரளவு குட்டியாக இருந்தால் மட்டும் அதை அப்படியே போட்டு ஒரு வீடியோவில் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுவேன். தவிர முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோவில் ஒரு ஸ்டெப் கவர் பண்ண தான் பார்ப்பேன். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் அடுத்த வீடியோவில் அந்த ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன் என்ன ஓகே. அடுத்த வீடியோனா அப்போ இன்னொரு பார்ட் வரும். அது ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி லாங்காக இருந்தாலும் சரி இன்னொரு பார்ட் வருது ஓகேவா. அடுத்த வீடியோவில் இந்த ஸ்டெப்பு ஓகேவா. இது நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாக இருக்குன்றதுனால இன்னொரு ஸ்டெப் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு இந்த ஸ்டெப் போடுறாருல போட்டுட்டு 1 2 3 4 அந்த ஸ்டெப்பும் வந்து நம்ம போட மறந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்பும் அதில் கவர் ஆகும். அப்படின்னா 2 ஸ்டெப் இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த 2 ஸ்டெப்போடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே. இந்த ஸ்டெப் நீங்கள் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் எடுக்க மாட்டீங்க. இப்போ எல்லாம் நல்லா ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சு விட்ருங்க ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரபிக் குத்து வீடியோவில் தான் நான் வந்து உங்களை மீட் பண்ண போகிறேன் ஓகே. ஸ்டே டியூன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பாய்.